ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம். தஞ்சாவூருக்கு நாங்க ரீசன்ட் டேஸ்ல ஃபுட் விஷயமா நாங்க வந்து ரினிவல் பண்றதுக்காக போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து லாங்வால் மால்ல சின்னதா ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஐடியா இருந்துச்சு. இந்த மாலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு டைமே போக முடியாம போயிடுதுங்க. நம்ம வந்து பாஸ்போர்ட் ரினிவல் பண்ற ஒர்க் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துட்டோம். பாஸ்போர்ட் ரினிவல் பண்றதுக்காக கிளம்புனதுக்கு ரொம்ப இயர்லி மார்னிங் தான் வந்தோம். எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துச்சுங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மேக்ஸ்ல நிறைய கொடுத்திருந்த ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்காக கொடுத்திருந்த டாய்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ல நிறைய வெரைட்டிஸா இருந்துச்சுங்க. ஹேண்ட் பேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க போன டைத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸ் கலெக்ஷன்ல ஆஃபர் கூட போட்டிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப யூனிக்கா நல்லா இருந்துச்சு. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உள்ள என்ட்ரானே பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க நானு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாலுக்கு நம்ம வரோம். நிறைய ஃப்ளோர் இருந்துச்சுங்க. ஒரு ஃப்ளோர்லயே பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாத்துலயுமே யூனிக்கா கலெக்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ கீழேன்னு பார்க்கறதுக்கு மால் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா நோம்புக்கு முன்னாடியே நாங்க போயிருந்தோம். கண்ணு முன்னாடி ஏத்த மாதிரி இருக்குது மேக்ஸ் கலெக்ஷன் தாங்க. கார்த்திகேயன் மூவி சாரோட ஆட் வந்து போட்டிருந்தாங்க அந்த உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம். ஒரு செக்ஷன் நம்ம வந்து போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரு ஆகி ஃபர்ஸ்ட் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் செக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போயிருந்தோம். பாத்தீங்கன்னா மென்ஸ்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் லென்ஸ் கார்ட்க்கு போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நாங்க உள்ளனா போலங்க, வெளியே பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம். ஸோ நாங்க வந்து ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் போயிருந்தோம். ஸ்லிப்பர்ஸ்னா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு செக்ஷன்லயும் ரொம்பவே டிஃப்ரெண்டான கலர்ல நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு. காஸ்ட்லியான ஸ்லிப்பர்ஸ்ங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இது வாங்கலாமா என்னச்சும்? அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளோருக்கு நாங்கள் போயிருந்தோம். வந்து லிஃப்ட்லாம் போலங்க, எக்ஸ்கலேட்டர்ல தான் நாங்கள் போயிருந்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த ஒரே ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, நிறைய திங்ஸும் வச்சுருந்தாங்க. ஹேண்ட் பேக்ஸ் மட்டும் இல்லாமல் கிளிப்ஸு, அப்புறம் வந்து டாய்ஸு எல்லாமே இருந்துச்சுங்க. இது ஒரே செக்ஷன்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்களா. ஸோ எதை போய் பாக்குறதுனே ஐடியாவே இல்லைங்க. ஆனா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய டாப்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்கான டிசைன்ல வெரைட்டியா கொடுத்திருந்தாங்க. சோ பாத்தீங்கன்னா பேட்டர்ன்லயே வேற கலர்ஸ் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி இருந்துச்சு. டிஷர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ லேடிஸ்க்கு மட்டும் இல்லாம ஜென்ஸுக்குமே கொடுத்திருந்தாங்க டிஷர்ட்ஸ் எல்லாமே. ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா நார்மலா தாங்க இருந்துச்சு, ரொம்ப ஹை ரேட்னா கிடையாதுங்க. இந்த மாதிரி 399க்கு ஒரு டாப்ஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க, ஒரே பேட்டர்ன்லயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல சேம் கலரா, எல் சைஸா இருக்கட்டும் எஸ் சைஸா இருக்கட்டும். இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுங்க. ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கா இல்லாம ரிச்சான கலர்ல இருந்துச்சுங்க. இந்த மாதிரி லாங் குர்த்திஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட்லயே கொடுத்துருந்தாங்க. எல் சைஸ் மட்டும் இல்லாம எஸ் சைஸ்லயும் இருந்துச்சுங்க. எல் எக்ஸ்எல் அப்புறமா டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் இந்த மாதிரி பெரிய சைஸ் லாங் சைஸ்லயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருந்துச்சுங்க. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கான ஷர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. குவாலிட்டி பாத்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியா இருந்துச்சு. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாலுக்கு வந்திருக்கோம். அதனால நம்ம எதை வாங்குறதுனே தெரியலங்க. ஸோ பிரைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சுங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1599ங்க. இந்த மாதிரினா காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? விண்டோ ஷாப்பிங் தாங்க பண்ண முடியும். வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன்னா முடியாது போல. ஸோ இந்த செக்ஷன்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரெஸ்ங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா ஃபேண்ட் எல்லாம் கிடையாதுங்க, டாப்ஸ் மட்டும்தான். ஃபேன் மாதிரி உள்ளது எல்லாமே தனியா கொடுத்துருந்தாங்க ஒரே செட்ஸா. அண்ட் வந்து லெகின்ஸும் வந்து நிறைய கலர்ஸ்ல இருந்துச்சு. ஸோ எல் சைஸா இருக்கட்டும் எம் சைஸா இருக்கட்டும் எல்லாமே அவைலபிளா இருந்துச்சுங்க. ஸோ எக்ஸல் சைஸ் மட்டும் இல்லைங்க, டபுள் எக்ஸல் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. தசீஃபாக்கு வந்து இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்குது, ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பனியன் கிளாத்ல வந்து லெகின் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃபேன் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் எல்லாமே இந்த கலர்ஸ் எல்லாமே எஸ் சைஸ் தாங்க. ஸோ இந்த ஷால் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லிங்க, நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. இது ரொம்ப அழகான கலருங்க அந்த லாங் குர்த்திலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லிங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஃபேண்ட் பார்த்தீங்கன்னா 200 rupees தான். மேக்ஸில் நீங்கள் மேக்ஸ் கலெக்ஷனில் நீங்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரெகுலர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கூட கொடுக்குறாங்க.
இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு ஃபுல்லாக டிசைன் வச்சுருந்துச்சுங்க. நெக் ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதுவும் கோல்டு கலரில் கொடுத்துருந்தது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. பீசஸ்னால் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் இருந்துச்சுங்க. எல்லாத்துக்குமே வந்து கோல்டு பிரிண்ட் போட்டு எம்ப்ராய்டிங் போட்டது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சுங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஹேர்வோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149. நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற கிளிப்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லியான கிளிப்ஸ் தாங்க. இங்கே ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லி தாங்க. ஸோ குட்டி கேச்சஸ் அண்ட் குட்டி கிளிப்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. இயரிங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க இங்கே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இயரிங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஸோ ஹேர் பேண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஒரு கிளிப்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி இயரிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நமக்கு பார்க்கவே டைம் பத்தாதுங்க இதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னால். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இந்த ஒரே ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் இருந்துச்சுங்க. பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் டிசைனில் க்யூட்டாக சில்ட்ரன்ஸ்க்கான ஷூஸ் கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. இந்த டாய்ஸ்னால் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சுங்க. ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் வாங்கினா அப்படியே தான் கிடக்கும். ஏன்னா வீட்டில் நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால எதுவுமே வாங்கலைங்க. பாருங்கள் குழந்தைங்களுக்கு வச்சுக்கிற குட்டியாக நல்ல க்யூட்டாக அழகாக கிளிப்ஸ்லாம் அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் ஆல்ரெடி இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ அதை நான் வச்சுட்டேன். சின்ன குழந்தைங்களும் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற கிளிப்ஸ்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த கிளிப்ஸ்லாம். வைக்கிறதுக்கே மனசு வரலங்க. இந்த மாதிரி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு தலையில் வைக்கல ஹேர் கிளிப்ஸ்னால் கூட நிறைய கலர்ஸில் இருந்துச்சுங்க. ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. நியூ பார்ன் பேபிக்கு நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. ஒரு திங்ஸ் இருந்து இன்னொரு திங்ஸ் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. எல்லாமே இருந்துச்சு. இந்த ஷால் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து ஹேண்ட் பேக் தான் இருக்கும் பாருங்க. ஹேண்ட் பேக்கில் வந்து இதே மாடலில் கட்டி விட்டுருந்தேன்னா ஹேண்ட் பேக் வந்து பார்க்கறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்குங்க. கசீஃபா வந்து இந்த ஃப்ரோசன் பென்சில் பாக்ஸை எடுத்து வச்சுட்டு கையில் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பிளாக் ஷெல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees இருக்கும். ஸோ நம்ம எது எடுத்தாலுமே ரொம்ப சிம்பிளாக உள்ளது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக தாங்க இருக்குது. இது மாதிரி குட்டீஸ்க்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், நியூ போர்னுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. ப்ரைஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டாய் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜுவேனாக்கு வந்து டாய்ஸ் எடுத்து பார்க்கறதுனே தெரியலங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஆனால் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வீடியோஸோட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த டோரிமான் டைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒயிட் கலரில் குட்டி டாக்ஸ், யூனிகார்ன் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த டாய்ஸ்ல எது பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்க. ஹேண்ட் பேக்ஸ்னா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க. நம்ம துபாயில் போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாலுக்கு வந்தால் மட்டும் போதும். நமக்கு பிடிச்சதை இங்கேயே வாங்கிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லிங்க. துபாயில் போய் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணவே தேவையில்லைங்க. யூனிகார்ன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே. ஸ்லிப்பர்ஸ்க்குனா சான்ஸே இல்லைங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லிங்க. நம்மளால விண்டோ ஷாப்பிங் மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி துபாய் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். துபாயில் பார்த்தீங்கன்னா நெஸ்டோ, லுலு அந்த மாதிரி நிறைய மாலில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் வச்சுருப்பாங்களா. ஸோ அதே பேட்டர்ன்லேயே இங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் யூனிக்காக அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வருது. நீங்கள் வந்து இந்த மேக்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கு நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க ரேட் வைஸு. இந்த ஒயிட் பேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது க்யூட்டாக. கேஜி படிக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஸ்கூல் பேக் மாதிரி இருக்குல்ல. இந்த லாங் சுடிதார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. லேடிஸ்க்கு சொல்லவா வேணுங்க. எந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்குதாங்க சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா இருக்கான்னு பாருங்கள்.
இந்த ஒயிட் ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ட்ரெஸ் பார்த்தோனையும். ஸோ டக்குன்னு எடுத்துட்டேன் நான் கையில. இதுல வந்திருக்க ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. மாதிரி கனகாமர கலர்ல ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு. பிரைஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சு, திரும்ப வச்சாச்சு. ஸோ அப்புறம் வந்து நாங்க வந்து 1300க்கு ஒன் ட்ரெஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்க வந்து வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட்டே 1300 ருபீஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப காஸ்ட்லி தாங்க. ஜோன் இருக்குது, ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸான ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபன் ஜோன் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ லாங்லேருந்து பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை போகலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் லைட்டாக ஒரு பார்த்துடலாமா? நிறைய பிளேஸ் இருக்குங்க. மேல இவ்வளோ பெரிய ஃபன் ஜோன் இருக்குன்னு தெரியவே இல்லைங்க. செம்மையா இருந்துச்சுங்க. அவுட் ஐட்டம்ல இங்கே வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி ஒரு கார்டு வாங்கினா எல்லாருமே விளையாடிக்கலாங்க. அதாவது பெரியவங்களும் சரி, சின்ன குழந்தைங்களும் சரி, யார் வேணாலும் விளையாடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வாங்கி ட்ரை பண்ணோம். ஜுவேனா பார்த்தீங்கன்னா இந்த ஃபன் ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. பிடிச்சிக்கோ ஜுகேனா இது பண்ண என்ன கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் பார்த்ததே இல்லைங்க. இப்போ தான் நம்ம வந்து ஸோ அதுவும் ஒரே பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்துச்சுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடலாங்க. நீங்கன்னா வந்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே அமேசிங்கான பிளேஸுங்க. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் என்டர்டைன்மெண்ட் தாங்க செய்யணும். நார்மலாக நிறையா கேம்ஸ் இருந்துச்சுங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குற இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அதாவது வெளியில் வரவே மனசு இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி கார்டு வாங்கிக்கணும். இந்த ஃபன் ஜோன்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த 500 ருபீஸ்க்குள்ள இந்த கார்ட்ஸ் தாங்க. எல்லா கேம்ஸையும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபன் ஜோனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார்டு பேமெண்ட் 500 ருபீஸ்க்கு அந்த கார்டு பேமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்குறாங்க ப்ளே பண்ணுறதுக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு ஞாபகம் வருதா? டாய்ஸ்லாம் இருப்போம்ல, ஸோ அதே தாங்க இது. ஸோ யூஏயில் பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் போட்டு நம்ம டாய்ஸ்லாம் கேட்ச் பண்ணி எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா செக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கங்கே எல்லா கேம்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெளில வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் தாங்க. என்ன சாப்பிடலாம், என்ன வாங்கி சாப்பிடலாம் டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது வியூ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்கும் மேல. ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வியூ சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே போன டைம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க சிக்கன். ஸோ 699க்கு 19 பீசஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பேமெண்ட்லாம் பண்ணி ஆர்டர் போட்டுட்டோம். நம்ம வந்து KFC சிக்கன் ஆர்டர் போட்டிருந்தோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இந்த மால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சுங்க. நீங்கள் தஞ்சாவூர் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேங்வால் மாலுக்கு வராமல் போகவே போகாதீங்க. நிறையாவே பிளேசஸ் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து நிறைய பார்க்க முடியல, டைம் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. பட் வந்து ஒரு பிளேஸையே ரொம்ப நேரம் பார்த்துருந்தோமா, டைம் போனதே தெரியலங்க. இந்த மால்க்கு இது வரைக்கும் நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்க. நீங்கள் வந்து இந்த மாலுக்கு வந்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. பர்ச்சேஸ் பண்ணனாலும் விண்டோ ஷாப்பிங்கை வந்து கண்டிப்பாக பண்ணலாங்க. சூப்பர் பிளேஸுங்க.
ஸோ ரொம்ப நேரம் வாக் பண்ணதுனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல டைம் இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட சேர்ந்து இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபன் ஜோனை வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பர்ச்சேசிங்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த ஒரே பிளேஸ்லேயே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. பட் வந்து டைம் போனதே தெரியலங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனாலும் ஒரு விண்டோ ஷாப்பிங்காவது போயிட்டு வரலாங்க. வந்து நிறையா பிளேஸ் இருக்குங்க பார்க்கறதுக்கு. குக்கிங் இட்ஸ் மை சாய்ஸ்ன்னு போட்டிருப்பாருங்க. இங்கே தான் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க செய்கிறதுக்கு. அதான் டிலே ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போனதுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் 2ல். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா மட்டும் இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த vlog-ஓட பார்ட் 2 கன்டினியூஷனில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்ட் 2ல நம்ம பார்க்க முடியும்.